வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவருக்கும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கும் இடையில் இன்று பாராளுமன்ற வளாகத்தில் கலந்துரையாடல். அரிசி கிலோ ஒன்றை கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. வர்த்தக அமைச்சர் பசந்த சமரசிங்க எச்சரிக்கை. லசந்த விக்ரமதுங்க விடயம் தொடர்பாக புதிய குற்றப்பத்திரம் தாக்கல் செய்ய பரிசீலிக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய அறிவிப்பு. தேசிய மக்கள் சக்திக்குள் எழுந்துள்ள பல பிரச்சனைகள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பதவி விலக உள்ளதாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி சிரி வால்ட் இன்று பாராளுமன்ற வளாகத்தில் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்னவை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இலங்கையை பல்வேறு துறைகளில் ஆதரவு வழங்கும் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்திற்கு சபாநாயகர் நன்றி தெரிவித்தார். பொருளாதார அபிவிருத்தி, ஊழல் ஒழிப்பு முயற்சிகள், நல்லிணக்கம் மற்றும் பாராளுமன்ற ஒத்துழைப்புகளை மேம்படுத்தல் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக விரிவான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. இரு நாடுகளுக்கு இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய தூதுவர் ஸ்ரீபோல் எதிர்காலத்திலும் இலங்கைக்கு ஆதரவளிக்க சுவிட்சர்லாந்து உறுதி பூண்டிருப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இதேவேளை எதிர்வரும் 17ஆம் தேதி அன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று துணை சபாநாயகர் விஸ்வி சாலிக் இன்று அறிவித்துள்ளார். அதன்படி பொது வாகன நிறுத்துமிடம் மூடப்படும். அதே நேரத்தில் எம்பிக்கள் தங்கள் மனைவியை மட்டுமே அழைத்து வர வேண்டும். வேறு எந்த விருந்தினர்களையும் அழைத்து வரக்கூடாது என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதன்படி அழைக்கப்பட்ட விருந்தினர்களுக்கு மட்டுமே நாடாளுமன்ற கேலரி திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அரிசி கிலோ ஒன்றை கட்டுப்பாட்டு விலையை மீறி, அதாவது 230 ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் அரிசியின் விலை சந்தையில் அதிகரித்துள்ளதை பற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவின் கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, எதிர்வரும் நாட்களில் அரிசி 1 கிலோ 230 ரூபாவுக்கும் குறைவாக சதோசவில் கிடைக்கும். சிவப்பு அரிசி போதுமான அளவு கையிருப்பில் உள்ளது. தம்புளை, கொழும்பு கோட்டை, பதுளை, மாத்தறை, காலி மற்றும் ரத்மலானை ஆகிய பகுதிகளில் அதிக விலையில் அரிசி விற்பனை செய்தவர்களுக்கான தகவல்கள் கிடைத்துள்ளன. அவர்களை கைது செய்யவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அரிசி பற்றாக்குறையை விலையை அதிகரிப்பதற்கான காரணம், அரசாங்கம் விவசாயிகளுக்கு தேவையான உரங்களை வழங்கி தொடர்ந்தும் அவர்களுக்கு உதவுவதை உறுதிப்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்திருந்தார். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்களில் 2025 ஜனவரி 20ஆம் தேதியளவில் 59 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது இன்று பாராளுமன்றத்தில் அவர் இதனை அறிவித்தார். இன்றைய பாராளுமன்ற விவாதத்தின் போது ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து தமிழ் இளைஞர்கள் பற்றிய நிலைமை என்ன, அவர்கள் தற்போது எங்கே உள்ளனர், உயிரிழந்தவர்களின் பட்டியலில் வெளியிட முடியுமா போன்ற கேள்விகளை ஸ்ரீதரன் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த விஜித ஹேரத் ரஷ்ய ராணுவத்தில் 554 இளைஞர்கள் சேர்ந்துள்ளதாகவும் அவர்களில் யாரும் வலுக்கட்டாய ஆட்சேர்ப்புக்கு உள்ளாகவில்லை என்றும் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு இராணுவத்தில் சேர்ந்த இளைஞர்களின் உறவினர்களோடு தொடர்பு கொள்ள வசதிகளை ஏற்படுத்துவதற்காக தேவையான உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். பத்திரிகை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பாக புதிய குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படும் விடயம் பரிசீலிக்கப்படும் எனவும் இந்த விவகாரத்தை அடுத்த கட்டமாக ஆராய ஒரு நாள் சபை ஒத்திவைப்பு விவாதம் நடத்த அரசாங்கம் தயார் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். லசந்த விக்ரமதுங்க கொலை சம்பவம் குறித்து தற்போதைய அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்றியும் அவரது மகள் அனுப்பிய கடிதத்திற்கு பதிலாக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதை பற்றியும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வினவியிருந்தார். இந்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் லசந்த விக்ரமதுங்கவுக்கு நீதியை வழங்குவது தான் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்று தெரிவித்தார். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய பல முக்கியமான சாட்சியங்கள் உள்ளதாகவும் அவை தொடர்பாக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். லசந்த விக்ரமதுங்கவின் மகள் முன்வைத்த கோரிக்கையினை அரசு முழுமையாக புரிந்து கொள்கிறது என்றும் அவற்றுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்திருந்தார். சட்டமாதிபர் திணைக்களம் முழுமையான சுதந்திரத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் குற்றவாளிகள் முறையான நீதி முறைமையின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்திய அவர் இந்த விவகாரம் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இது தொடர்பான நடவடிக்கைகளை மேலதிகமாக ஆராய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்திருந்தார்.
தேசிய மக்கள் சக்தியில் உள்ள பிரச்சனைகளில் காரணமாக சில ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் பதவி விலகுவார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில், அமைச்சர்களின் அழுத்தங்களால் ஓரிரு மாதங்களில் 6 நிறுவன தலைவர்கள் பதவி விலகியுள்ள அதே நேரம் தற்போது 159 ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களில் பலர் இந்த ஆண்டுக்குள் பதவி விலக உள்ளனர். குறிப்பாக அமைச்சரின் செயலாளருக்கு எதிராக மேலதிக செயலாளர் ஒருவர் தனது உரிமைக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியில் அனுபவம் சார்ந்த பல பிரச்சனைகள் உள்ளது. அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு நாமல் கருணாரத்னம் போன்றவர்கள் வயல்களில் இறங்கி முதலை கண்ணீர் வடித்து போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். தற்போது விவசாயிகள் அவர்கள் மேற்கொண்ட செயல்களை நினைவுபடுத்தி அவர்களுக்கான எதிர்ப்புகளை முன்வைக்கின்றார்கள். தேர்தலுக்கு முன்னர் நெல் கிலோ ஒன்றின் உற்பத்தி செலவு 160 ரூபாய் என்று கூறியவர்கள் இன்று அதனை விட குறைவான விலையை அறிவித்துள்ளனர். தேர்தலில் வெற்றி பெற நெல்லாலை உரிமையாளர்களின் ஒத்துழைப்பை பெற்ற இவர்களும் இப்போது அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் தீர்மானங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். இதனால் அப்பாவி சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவதோடு மக்கள் இவற்றுக்கு எதிராக வேதிக்கிறங்கிய போராட்டங்களை முன்னெடுக்க தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்தார். நாட்டின் சுகாதாரம் உட்பட அனைத்து துறைகளிலும் ஆராய்ச்சி தேசிய வளர்ச்சி திட்டத்துடன் இணைக்கப்பட வேண்டும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். தெற்காசியாவின் மிக பழமையானதும் நாட்டின் மிகப்பெரியதும் மிக முக்கியமானதுமான மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனமான பொருளையில் உள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தை பார்வையிட்ட பின்னர் நிறுவனத்தின் அனைத்து துறை தலைவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகளோடு சிறப்பு கலந்துரையாடலில் பங்கேற்ற போது அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஆய்வு சுற்றுப்பயணத்தின் போது மருத்துவ பாக்டீரியாலஜி மற்றும் மூலக்கூறு உயிரியல் ஆய்வகம், பூச்சியியல் ஆய்வகம், பாக்டீரியாவின் ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பு பகுப்பாய்வுக்கான தேசிய ஆய்வகம், நுண்ணுயிர் மூலக்கூறு உயிரியல் ஆய்வகம் போன்ற ஆய்வகங்களை நேரில் பார்வையிட்ட அமைச்சர் ஆய்வகங்களில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சி நடவடிக்கைகள் மற்றும் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார். எந்த ஒரு நோயையும் தடுக்க பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் அல்லது மருந்து வினைப்பொருட்களின் தரம் மற்றும் சுகாதார பாதுகாப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்படும் சோதனை நடவடிக்கைகளையும் அமைச்சர் கண்காணித்திருந்தார். ஸ்ரீலங்கன் விமான சேவையை எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 2 மடங்காக விரிவாக்க திட்டமிட்டுள்ள அதே நேரம் இந்த காலகட்டத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதன் மூலம் $10 பில்லியன் அமெரிக்க வருமானம் ஈட்ட எதிர்பார்க்கப்படுவதாகவும் நிறைவேற்று பணிப்பாளர் ரிச்சர்ட் நட்டல் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஒரு நிகழ்வில் பேசிய அவர், நோய் தொற்றுக்கு முன்னர் இலங்கையில் 27 விமானங்கள் இருந்த போதும் தற்போது ஸ்ரீலங்கன் விமான சேவையில் 22 விமானங்களே உள்ளன. எனினும் எதிர்வரும் 5 வருடங்களில் 50 விமானங்களாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றார். இந்த இலக்கை அடைவதன் மூலம் சுற்றுலாத்துறை ஆண்டுதோறும் $10 பில்லியன் வருமானத்தை ஈட்டும் நிலைமையை உருவாக்க முடியும் என்பதோடு நடப்பு ஆண்டின் இறுதிக்குள் மேலும் 3 விமானங்களை சேர்க்க திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 25% தொடக்கம் 30% வரை ஸ்ரீலங்கன் விமான சேவையின் செயல்திறனை அதிகரிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் அரசாங்கத்தின் சில அமைச்சர்கள் ஸ்ரீலங்கன் விமான சேவை நஷ்டத்தில் இயங்குவதாகவும் அதனை தனியார் துறைக்கு விற்பனை செய்யும் திட்டம் உள்ளதாகவும் தெரிவித்திருந்தனர். எனினும் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்வரும் 5 ஆண்டுகளில் ஸ்ரீலங்கன் விமான சேவையை மறுசீரமைக்கும் திட்டம் வகுத்துள்ளதாகவும் இதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.